ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு இந்த வத்தல் மலை சீரிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூஸாக வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தான் நானும் நினச்சேன். பட் இருக்கிற சுச்சுவேஷன் கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் வேறு, ஸோ என்னால் போட முடியல. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னா, இதுதான் லாஸ்ட் எண்டு. இதுக்கு மிச்சம் மலையேற ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்கே ஒரு பிரச்சனை இருக்குங்க. செக் போஸ்ட்டில் சம்டைம்ஸ் வந்து கார்ட்ஸ் வந்து உள்ளே விடமாட்டேன்னு சொல்லுவாங்க. பார்ப்போம், கேஸ் விடமாட்டேன்னு சொன்னாங்கன்னா அப்படியே திரும்ப போக வேண்டியது தான். உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக கார்ட்ஸ் இல்லைங்க, செக் போஸ்ட் ஓப்பனில் தான் இருக்குது. நாங்கள் இந்த மாதிரி தான் ஒரு டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங்காக வந்துட்டு இதுனா வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இல்லை நாங்கள் வந்து மேலெலாம் விட முடியாது, போகிறவங்க வந்து ஒழுங்காக இருந்துட்டு வரதில்ல அப்படின்லாம் சொல்லிட்டு உள்ளாரே விட மாட்டேன்னாங்க. ஒரு ஒரு அரை மணி நேரம் வந்து அவங்கக்கிட்ட பேசி ரிக்வெஸ்ட் பண்ணி, இல்லை சார் நாங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினதுக்கப்புறம் தான் வந்து விட்டாங்க. ஏன் வந்து அப்போ வந்து எங்களை விட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா நாங்கள் வந்து அது ரைட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துடுறாங்க. வந்துட்டு இங்கே வந்து அதை ட்ரிங்க் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ்க்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் மேலே இருக்கிற ஊருக்காரங்க வந்து கீழே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். ஸோ அதனால வெளியாட்களை வந்து யாருமே உள்ளார வந்து விடாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் டூரிஸ்ட்டுக்கோசரமும் அப்புறமா வெளியிலேருந்து வரவங்க வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே வராங்க. ஒரு சில பேர் பண்ணுற தப்புக்கு வந்து நீங்கள் எல்லாருக்கும் வந்து உள்ளார அலோவ் பண்ணாமக்கிறதுலாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு பேசுனதுக்கப்புறம் தான் வந்து அது விட்டுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எங்கன்னா ஒரு ஒரு ஹில் ஸ்டேஷனோ இல்லை எங்கேயாச்சும் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு போங்க, போயிட்டு அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், சுற்றி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பட் அதுக்காக அங்கே போய்ட்டு ட்ரிங்க் பண்ணுறது, அப்புறமா அங்கே இருக்கிற லோக்கல் பர்சன்ஸ்க்கு வந்து அது தொந்தரவு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வேண்டாம். ஏன்னா நீங்கள் அது மாதிரி பண்ணுறதுனால வேறு ஒருத்தவங்க வந்து ஒரு டூரிஸ்ட்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்துமே அலோவ் பண்ணுறதுக்கு வந்து தயங்குறாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே பிரச்சனை வராமல் இருந்துட்டு போவோம், அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சது. நம்ம உடனே போய்ட்டு அந்த பிரச்சனையை தீர்க்குறோம் இந்த பிரச்சனையை தீர்க்குறோன்றது அந்த மாதிரி ஸ்டைல்லாம் நமக்கு வேண்டாம். சரி விடுங்க, அந்த பிரச்சனையை விடுவோம். ஃபஸ்ட்டு இந்த கிளைமேட்டை கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு எந்த லெவலுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒரு ஒரு சில் கிளைமேட்டு, இந்த பெண்டு, இந்த ஏர்பின் பெண்ட்ஸ்லாம் வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாமக்கலுக்கு வந்து கொல்லி ஹில்ஸு, கோயம்புத்தூருக்கு வந்து வால்பாறை, அந்த மாதிரி எங்கள் தருமபுரிக்கு எங்களுடைய வத்தல் மலை தாங்க. ஏன்னா நாம் வந்து மற்ற தாவல் இருக்கிறதெல்லாம் வந்து பெருமையாக பேசுறதை விட்டுட்டு நம்ம ஊரில் என்ன இருக்கோ அதை வந்து கொண்டாட ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக ஒவ்வொரு ஊருக்கும் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் இருக்கும். ஆனால் நாம்லாம் மேக்ஸிமம் வெளியூரோடைய பெருமையை பேசுவோமே தவிர்த்து உள்ளூரில் இருக்கிற பெருமை வந்து பார்க்கவே மாட்டோம். ஏன்னா அது இங்கே தானே இருக்குது அப்படின்ற ஒரு கேர்லெஸ். இது மட்டும் இல்லை, பர்சனலாகவே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு பொருளுமே இல்லை எந்த ஒரு விஷயமே நம்ம கைப்பட இருக்கிற வரைக்கும் அதோடைய அருமை என்னன்னு சொல்லி தெரியாது. நம்ம கையை விட்டு போகும்போது தான் அதோடைய அருமை தெரியும். அதே மாதிரி தான் தொலைவில் இருக்கிற அழகை தெரிஞ்சுக்கிற நமக்கு பக்கத்துலேயே இருக்கிறதோடைய அழகு வந்து தெரியறதில்ல. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறத தான் நம்ம பார்க்குறதே இல்லையே. அதுவே கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சு பார்த்தோம்னா, ச்சே பக்கத்தில் இருந்தபோது எவ்வளோ அழகாக இருந்திருக்கு, நாம் தான் இப்போ வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்லாம் வந்து நினைப்போம். என்னடா இவன் டூரிஸ்ட்டை பற்றி பேசுகிறானா இல்லை பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்களா? எண்ட் ஆஃப் த டே எல்லாமே ஒன்று தானேங்க. ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷத்துக்காக மட்டுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலையே, இருக்கிற சோகத்தை மறைக்கிறதுக்காக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தாச்சும் நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குதா, இல்லை இதனால இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு போகிறோமான்றது இந்த ஜேர்னி முடிகிற போது தான் தெரியும். இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தானே, கண்டிப்பாக நடக்கும்.